அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த மாசத்தை குறித்து ஏதாவது கவலை இருக்கா? இந்த மாதம் எப்படி முடிக்க போகிறோம் அப்படிங்கிற கவலை இருக்கா? இல்லை இந்த மாசத்தை எப்படி கடந்து போக போறோன்ற கவலை இருக்கா? கவலைகள் ஆயிரங்கள் இருந்தாலும் தேவையானது ஒன்று. என் பாரங்களை கர்த்தருடைய சமூகத்தில் நான் வைப்பேன் என்றால் அவர் என்னை சுமந்து கொள்வார். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, நமக்கு ஒவ்வொரு மாதமும் தேவை இல்லாமல் இருந்ததே இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவையில்லாமல் இருந்ததே கிடையாது. எல்லா நாளும் தேவை இருக்கு. எல்லா வாரமும் எல்லா மாசமும் தேவை என்பது மழை போல நமக்கு முன்பாக இருந்து கொண்டு தான் இருக்கு. ஆனால் அதை பனி போல மாற்றுகிற பரிசுத்த ஆவியானவர் என் குடும்பத்தில், என் சபையில் என்னோடு இருக்கிறார் என்று நான் எவ்வளவு விசுவாசிக்கிறேனோ அவ்வளவு அதிகமாய் மழை போன்ற காரியங்கள் பனி போல மாற என் தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை குறித்து வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கையான ஜெப குறிப்புகளுக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏதோ தெரில தோணுச்சு, அதனால சொன்னேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தொடர்ந்து ஜெபத்தில் நம்ம காணப்படுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ந்து வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதன் 14வது வார்த்தையை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 3:14. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். ஆமென். ஜெபிக்கலாமா? எல்லோரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மகிழ்ச்சி நிறைந்த இந்த பகல் நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை தியானிப்பது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமாய் எங்கள் இருதயத்திற்கு தோன்றுகிறது. ஆண்டவரே, 1000 நாளை பார்க்கிறோம். உம்முடைய சமூகத்தில் விற்றிருக்கிற ஒரு நாள் அது மேலானது அல்லவா? இந்த ஒரு நாள், இந்த 1 மணி நேரம் எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசுவீராகப்பா. வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், சபை உம்முடையது. எங்களுக்கான வார்த்தையை பரிசுத்த ஆவியின் பலத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அடியேனை சிலுவைக்குள் மறைத்து கொள்ளுங்க. அடியேனை சிலுவைக்குள் மறைத்து கொள்ளுங்க. வார்த்தை யாவருக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். மீண்டும் ஒரு விசையாக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். வாசிக்கலாமா? யாத்திராகமம் ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரம் அதன் 14வது வார்த்தையை வாசிக்கலாம். யாத்திராகமம் 3:14. யாவரும் சேர்ந்து வாசிங்க. ஒரு மைக்கில் வாசிங்க. அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். அல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. இன்னும் சொல்ல போனா இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிர்பார்ப்போடு இருக்கிற ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம் தான் நாம் வாசித்த இந்த வார்த்தை. எதை எதிர்பார்த்து இவர்கள் இருக்கிறாங்கன்னா, விடுதலையை எதிர்பார்த்து. எதை எதிர்பார்த்து? விடுதலை எதிர்பார்த்து. தங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை எதிர்பார்த்து இருக்கிற ஜனங்களுக்கு நேராய் வருகிற வார்த்தை தான் நாம் வாசித்த இந்த 3:14. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் 430 வருடங்கள் உபத்திரவப்பட்டது நமக்கு தெரியும். எப்படியெல்லாம் பார்வோன் அவர்களை டிசைனா துன்புறுத்தினார்னு நமக்கு நல்லா தெரியும். யோசிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினார் நமக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட துன்பத்தில் இருக்கிறவர்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாங்க. என்ன எதிர்பார்க்கிறாங்கன்னா, எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்புகள் தேவ சமூகத்தில் அநேக முறை அதிகமாய் போவது உண்டு.
அநேக எதிர்பார்ப்பு நமக்கு தேவ சமூகத்தில் இருப்பது உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, இருக்கிற அடிமைத்தனம் மாறினா போதும். நான் இப்பொழுது வாழக்கூடிய இந்த அடிமைத்தன வாழ்க்கை, நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னொருவன் கீழ், சொல்லப்போனா வேறு தேசத்தில் குடிபெயர்ந்து ஒரு அந்நியனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஒரு தலைமுறை கடந்து போனாலே நாம் வாழக்கூடிய தேசம் நமக்கு சொந்த தேசமாக மாறும் என்று சொல்லி இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட்ல என்ன பண்றாங்க, 10 வருஷமா 15 வருஷமா ஏதோ குறிப்பிட்ட வருஷங்கள் போனாக்க நாம் இருக்கக்கூடிய இடங்கள் நமக்கே சொந்தம்னு சொல்லி நமக்கு ஒரு பட்டா போட்டு கொடுக்கறது இன்றைக்கு நம்முடைய அரசாங்கத்துல ஒரு சட்டமாக காணப்படுது. ஆனா 430 வருஷமாக ஒரு இடத்துல அவங்க குடியிருந்தோம், அது அவங்களுக்கு எப்படிப்பட்டதா இல்ல, சுதந்திரமாக இல்ல. அப்ப 430 வருஷமாக அவங்க வாழ்ந்திருந்தும், 4 தலைமுறைகளை அவர்கள் அந்த இடத்துல பெற்றிருந்தும், 4 தலைமுறைகளை அவர்கள் வளர்த்திருந்தும், அவருடைய இருதயத்துல என்ன ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னா, எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், எங்களுக்கு ஒரு திருப்பம் வேண்டும், எங்கள் வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை எதிர்பார்க்கிறோம், எங்களுக்கு எப்பொழுது அது உண்டாகும் என்று சொல்லி 4 தலைமுறையாக அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 430 வருஷமாய் அவர்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. எதற்காக? கர்த்தருடைய விடுதலைக்காக. பஞ்ச காலத்தில் கானான் தேசத்தில் இருந்தவர்களை எகிப்துக்கு கொண்டு வந்தது கர்த்தர். எகிப்துல நான் உன் கூட இருப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணது கர்த்தர். நான் உன்னைய ஒரு காலத்துல நான் மறுபடியும் அழைத்து கொண்டு போவேன், அப்பொழுது என் எலும்புகளை எல்லாம் கொண்டு போங்கன்னு யோசேப்பு தன் சகோதரோடு சொன்னது உண்மை. அப்ப இத்தனை வாக்கு தத்தங்களும் முன்பாக இருந்தாலும் எதுவுமே நிறைவேறாமல் இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் உண்டாகிற எதிர்பார்ப்பு என்ன? எப்பொழுது எனக்கு சொல்லப்பட்டதான வாக்கு தத்தங்கள் அனைத்தும் நிறைவேறும்? யோசேப்பு சொன்ன வார்த்தை, கர்த்தர் ஒரு நாள் உங்களை இந்த தேசத்துல என்ன பண்ணுவாரு? அழைத்து கொண்டு போவாரு, அப்பொழுது என் எலும்புகளை என்ன பண்ணுங்க, கொண்டு போய் கானான் தேசத்துல வைங்கன்னு சொல்லி யோசேப்பு சொல்லி மரித்தானே, அது எப்ப நிறைவேறும்? அல்லது யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு சொல்லியிருப்பார், நான் இப்படி ஜெபித்து கொண்டிருந்தேன்ப்பா, நம்முடைய என் பிள்ளை, அதாவது உங்க சகோதரன் யோசேப்பு என்னைய எகிப்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டப்ப நான் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணேன், அப்ப கர்த்தர் எனக்கு ஒரு பதில் கொடுத்தார். என்ன? நான் எகிப்துக்கு உன் கூட வரேன், நான் உன்னை மறுபடியும் என்ன பண்ணுவேன், நான் ரிட்டர்ன் கூட்டிட்டு வருவேன்னு எனக்கு சொன்னாரு, அதனால நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லி ஒருவேளை பிரயாணத்துல யாக்கோபு தன் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை போதித்து கொண்டே போய் கொண்டிருக்கலாம். அல்லது அங்க போய் மரிக்கிற காலத்துல ஒவ்வொருவராய் ஆசீர்வதிப்பார் பார்த்தீங்களா, தன் குமாரர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும் பொழுது கூட இந்த வார்த்தையை அவர் சொல்லியிருக்கலாம் பிற்காலத்துல, நிச்சயமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அழைத்து கொண்டு போவார்னு. இப்ப எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறாங்க, என்னன்னா எப்பொழுது இது நடக்கும், எப்பொழுது விடுதலை உண்டாகும், எப்பொழுது திருப்பம் உண்டாகும், எப்பொழுது மாற்றம் உண்டாகும், எப்பொழுது ஆசீர்வாதம் உண்டாகும், எப்பொழுது மாறும், எப்பொழுது 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 என்ற இந்த வார்த்தை இன்றைக்கும் சபையிலையும் சரி, உலகத்திலையும் சரி, ஒவ்வொரு தனிப்பட்ட இருதயத்திலும் சரி இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, எப்பொழுது அது நடக்கும். இந்த வார்த்தையோடு ஸ்தோத்திரம் அவர்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் கர்த்தர் மோசேக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புறாரு. 3:14 இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையோடே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார். வாக்குத்தத்த செய்தியிலேயே நான் ஒரு வார்த்தையை நான் ஆழமா சொன்னேன், என்னன்னா ஆயத்தம். இந்த வார்த்தையினுடைய சாராம்சம் அனைத்துமே எதற்காக? ஆயத்தப்படுவதற்காக. நம் மேல் ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வைக்கிறார் என்றால் அந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு, வார்த்தைக்கு நான் எப்படிப்பட்டவனா மாறணும்? ஆயத்தம் உள்ளவனாய் மாறணும். ஆயத்தம் இல்லாமல் வெற்றியை ருசி பார்க்க யாராலும் முடியாது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மோசேயை கர்த்தர் ஆயத்தமான வார்த்தையை சொல்லும்படி அனுப்புகிறார். என்ன ஆயத்தமான வார்த்தையை சொல்லி அனுப்புறாருன்னா, கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார், கர்த்தர் உங்களை எகிப்திலிருந்து மீண்டும் கானானுக்கு கொண்டு போக போகிறார், நீங்கள் அதற்கு ஆயத்தமாகுங்கள். இந்த வார்த்தையை சொல்லிதான் கர்த்தர் மோசையை அனுப்புனாரு. ஆனா மோசே சொன்னாரு, அவர்கள் என் பேச்சை கேட்க மாட்டாங்க, அவர்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, அவங்க எனக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, ராஜாவும் கீழ்ப்படிய மாட்டான், ஜனங்களும் கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு மோசே சொன்னாலும் கர்த்தர் சொல்லி அனுப்பின வார்த்தை இருக்கிறேன் என்று சொன்னவர் சொல்லு அப்படின்னு.
அப்ப இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, சில திருப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, நாம் இருக்கிறவராகவே இருக்கிற தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும். ஏன்னா மோசே இத்தனை வார்த்தைகளையும் சுமந்து கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக போய் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? எகிப்துக்கு ஒரு வார்த்தையை சொன்னார்னா இஸ்ரவேலுக்கு ஒரு வார்த்தையை சொன்னார். எகிப்துக்கு ஸ்தோத்திரம் கல்மலை விழப்போகுதுன்னு சொன்னா அதை இஸ்ரவேலுக்கும் சொன்னார். எகிப்துல ரத்த ஆறு ஓட போகுதுன்னா அதை இஸ்ரவேலுக்கும் சொன்னார். எகிப்துல வண்டுகள் வரப்போகுதுன்னா அதை இஸ்ரவேலுக்கும் சொன்னார். எகிப்துல மீன்கள் செத்து மிதக்க போகுது, ஒரு நாற்றம் எடுக்க போகுதுன்னா அதை இஸ்ரவேலுக்கும் சொன்னாங்க. நீங்க ரெண்டையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆயத்தம் உள்ளவன் தப்பித்து கொண்டான், ஆயத்தம் இல்லாதவன் அழிந்து போனான் என்பதை நாம் அங்கு நன்றாக பார்க்க முடியும். அதற்கு உதாரணமாக தான் சோதரன் கடைசி ஒரு யுத்தம், கடைசி ஒரு காரியம், தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் சங்கரிக்கப்படக்கூடிய அந்த வார்த்தை வரும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேராக மோசே சொன்ன வார்த்தை நமக்கு நன்றாக தெரியும். ஒரு காட்டுக்கடாவை பிடித்து அதை அடித்து அதன் ரத்தத்தை எடுத்து ஒவ்வொரு வீட்டின் நிலைக்கால்கள் என்ன பண்ணுங்க? பூசுங்க. அப்பொழுது சங்கார தூதன் வருவான், நிலக்காலில் பூசப்பட்ட ரத்தத்தை பார்ப்பான், பார்த்துவிட்டு அவன் உங்கள் பிள்ளைகளை சங்காரம் பண்ணாமல் போவான். அப்ப வார்த்தை என்பது எகிப்து தேசம் முழுவதுக்கும், அந்த எகிப்து தேசத்தின் ஒரு பகுதி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வாசம் பண்ணக்கூடியதான அந்த ஒரு ஊர். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்ன வார்த்தை? நீ ஆயத்தமாக வேண்டும், நீ ஆயத்தமாக வேண்டும். ஒரு யுத்தம் வரப்போகுது, ஒரு பஞ்சம் வரப்போகுது, ஒரு கொள்ளை நோய் வரப்போகுது, ஒரு வாதை வரப்போகுது, ஒரு பேரிடர் வரப்போகுது, ஒரு இயற்கை பிளவு வரப்போகுது. நீ ஆயத்தமாகணும், நீ ஆயத்தமாகணும். நீ ஆயத்தமானா மட்டும்தான் காப்பாற்றப்பட முடியும்னு சொல்லி இருக்கிறவராகவே இருக்கிறார் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை மோசே ஜனங்களுக்கு சொன்னார். அப்ப இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தையில எப்படி இடைபட போகிறார்னா, நான் ஆயத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. வாக்கு தத்தத்துக்கு மாத்திரம் அல்ல, ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் அல்ல, சில தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாகணும். ஏன்னா நியாய தீர்ப்பு என்பது இந்த உலகத்துக்கு பொதுவானது. அதை நான் தப்பித்து கொள்ளணும்னா வார்த்தைக்கு நான் ஆயத்தமாகணும். கல்மலை வளப்போதுனாக்க நான் என் வீட்டை ஆயத்தப்படுத்தணும். என் கூரையில கல்மலை விழாதபடிக்கு என் கூரையை நான் என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். தண்ணீர் ரத்தமா மாறப்போதுனாக்க என் தண்ணீரை நான் என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தி வைக்கணும். மிருக ஜீவன்கள் எல்லாம் செத்து போகுது அப்படின்னா என் மிருக ஜீவத்தை என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தணும். அப்ப எல்லா காரியத்துக்கும் நான் ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே தான் முந்தி கர்த்தர் மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக என்ன பண்ணாரு? அனுப்பினார். இன்றைக்கும் நமக்கு இந்த வார்த்தை எப்படி வெளிப்பட போகுது? எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எப்படி எனக்கு வெளிப்பட போகுது? எனக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் எப்படி வெளிப்பட போகுது? எனக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எப்பொழுது வெளிப்பட போகுது? நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மை எப்பொழுது வெளிப்பட போகுது? இப்படி பல எதிர்பார்ப்புகள் என் இருதயத்தில் இருந்தாலும் அது அனைத்திற்கும் நான் ஆயத்தமாகும் பொழுதுதான் அது என் வாழ்க்கையில் நிறைவேற போகும். நான் ஆயத்தமாகவில்லை என்றால் அது என் வாழ்க்கையில் நிச்சயம் என்ன பண்ணாது? நிறைவேறவே நிறைவேறாது. அப்ப மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன? கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார், கர்த்தர் உங்க சிறையிருப்பை திருப்ப போகிறார். இதுவரை எகிப்துல சிறையிருப்பு பண்ணப்பட்ட நீங்கள் இனி சிறையிருப்பின் வாழ்க்கையை விட்டு என்ன பண்ண போறீங்க? திரும்ப போறீங்க. இதுவரைக்கும் அடிமையின் வாழ்க்கையை வாழ்ந்த நீங்க அடிமையின் வாழ்க்கையை விட்டு திரும்ப போறீங்க. இதுவரைக்கும் செங்கலை அறுத்து கொண்டிருந்த நீங்க இந்த வாழ்க்கையை விட்டு திரும்ப போறீங்க. அப்ப உனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த விடுதலையை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கியா? நீ புறப்பட்டு வர ஆயத்தமா இருக்கியா? நீ எகிப்தை விட்டு வெளியில வர ஆயத்தமா இருக்கியா? நீ எகிப்தை விட்டு வெளியே வர ஆயத்தம் என்றால் உன்னை வெளியே கொண்டு போக கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? சில விஷயத்திலிருந்து வெளியே வரணும் அப்படின்னா நான் வரணும்னு நினைச்சிட்டா போதும், என்னைய வெளியே கொண்டு வர்றது கர்த்தரா இருக்கும். நான் வெளியே வர்றதுக்கு நினைச்சா போதும், என்னைய வெளியே கர்த்தர் கொண்டு வருவார். ஆனா நான் நினைக்கிறது இல்லை. 430 வருஷங்களாக அந்த அடிமையின் வாழ்க்கையில இருந்தவர்கள் அந்த வாழ்க்கையை வாழ பழகுனாங்க. ஆனா ஒரு கட்டத்துல தான் என்ன பண்ணாங்க? இந்த வாழ்க்கையை குறித்து யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இது என்னுடைய வாழ்க்கை இல்ல. கவனிச்சு பார்க்கணும். நம்ம சில வாழ்க்கைக்கு பழகிட்டோம்னு நினைக்கிறேன், ஆனா இது எனக்கான வாழ்க்கை கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல வாழக்கூடிய வாழ்க்கை அவங்களுக்கான வாழ்க்கை கிடையாது. இன்னைக்கு நான் வாழக்கூடிய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை தானா?
எனக்கு கர்த்தர் கொடுத்த வாழ்க்கை தானா? தரிசனத்தின்படி தான் வாழ்றேனா? வார்த்தையின்படி தான் வாழ்றேனா? இல்ல என் வாழ்க்கையை தான் நான் வாழ்றேனா? எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்றேனா? நிச்சயமா இருக்காது. ஆனா அந்த வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மள பழக்கப்படுத்திக்கிட்டோம். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ பழக்கப்படுத்திக்கிட்டு இருந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமான வாழ்க்கை இல்லப்பா. இது உனக்கான வாழ்க்கை கிடையாது. இது உன் தேசமும் கிடையாது. இது உன் கலாச்சாரமும் கிடையாது. இது உன் பழக்க வழக்கமும் கிடையாது. இது உன்னுடைய உடை கலாச்சாரமும் கிடையாது. இது உன் உணவு கலாச்சாரமும் கிடையாது. இந்த வாழ்க்கை கலாச்சாரம் இது உனக்கு நிரந்தரமானது இல்ல. இது உனக்குரியது அல்ல. இதை விட்டு புறப்பட என்ன பண்ணு? ஆயத்தப்படு. சில இடங்கள்ல எத்தனை வருஷங்கள் இருந்தாலும் அது எனக்கு நிரந்தரமா மாறுமான்னு கேட்டா நிச்சயமா மாறாது. கர்த்தர் எனக்கு எதை முன் குறித்திருக்காரோ அதுவே எனக்கு நிரந்தரமா மாறும். ஆனா நம்முடைய இருதயத்துல யாரோ சிலர் நினைச்சிருப்பீங்க, நான் நினைக்கிறேன் வார்த்தை வருது, நீங்க இருதயத்துல இதுதான் நிரந்தரம் நினைச்சீங்கன்னா அது நிரந்தரம் கிடையாது. நீங்களாவே இதுவே நிரந்தரம் நினைச்சீங்கன்னா அது நிச்சயமா உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கை கிடையாது. கர்த்தர் சொன்னது உண்மை. ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, கானானை கொடுக்கிறேன்னு. யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் அதை காண்பித்தாரு. யாக்கோபுக்கும் ஈசாக்குக்கும் அதை காண்பித்தாரு. யாக்கோபை அந்த தேசத்திலிருந்து மறுபடியும் வெளியே வர சொன்னாரு. அதனால கானான் ஆபிரகாமோடு முடிஞ்சிருச்சு. கானான் ஈசாக்கோட முடிஞ்சிருச்சு. கானான் யாக்கோபோடு முடிஞ்சிருச்சுன்னு இல்ல, அது தலைமுறை தாண்டி தொடரக்கூடியது. ஆனாலும் நம் இருதயத்துல இல்ல, இது போதும், இது எனக்கானது அல்ல, இது என்னுடைய திறமைக்கானது அல்ல, இது என் பலத்துக்கானது அல்ல, இது என் தகப்பனோடு முடிஞ்சிருச்சு. உலகத்துல இப்படி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லும், தகப்பனை போல பிள்ளை என்ன பண்ணல? வாழல. தகப்பனை போல பிள்ளை நல்லவனா வாழல, தகப்பனை போல புள்ள நல்ல புத்தி உள்ளவனா வாழலன்னு சொல்லி ராஜாக்கள் புஸ்தகத்துல தாவீதை குறித்து மேலோட்டமான வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். அவர்கள் தகப்பனாகிய தாவீதை போல உத்தமர்களாக இல்லை. அதனால அது அவரோட முடிஞ்சு போச்சா? சாலமனோடு முடிஞ்சு போச்சா ஆலயம் கட்டுற வேலை? இல்ல, அது பின்னாடி தொடர்ந்துச்சு. அது மகிமையா இருந்துச்சு. நாம நினைக்கிறோம் இதுதான் நிரந்தரம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இது உனக்கான நிரந்தரமான வாழ்க்கை கிடையாதுமா, இது நிரந்தரம் அல்ல. நான் உனக்கு ஒரு நிரந்தரம் வச்சிருக்கிறேன். அதுக்கு நீ ப்ரிப்பரேஷன், அதாவது நீ ஆயத்தம் ஆவன்னு சொன்னா அங்க உன்னை கொண்டு போறேன். அதுக்கான வார்த்தையை உனக்கு அப்பக்கப்ப நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதுக்கான வார்த்தையை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நம்முடைய பார்வையில இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் தெரியும். அதற்கு பின்பாக கர்த்தர் ஜனங்களோடு பேசின அநேக வார்த்தைகள் உண்டு. அதுக்கு உதாரணமா தான் வாதைகள் வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் பேசின வார்த்தையை சொன்னது. செங்கடலுக்கு முன்பாக கர்த்தர் பேசினார், மாராவுக்கு முன்பாக பேசினார், யோர்தானுக்கு முன்பாக பேசினார், எரிகோக்கு முன்பாக பேசினார். அப்ப சில உபத்திரவங்களுக்கு முன்பாகவே கர்த்தர் பேசுவார். எதற்கு? ஆயத்தமாவதற்கு. இந்த வார்த்தையோடு நான் வேகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் புறப்பட விரும்புகிறேன். இருக்கிறவராகவே இருக்கிறார். என் தேவன் இன்றைக்கும் அப்படிதான் இருக்கிறார். அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் சமாதானம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். அவர் விடுவிக்கிறவராய் இருக்கிறார். அன்றைக்கு விடுதலை கொடுத்தவர், அன்றைக்கு ஸ்தோத்திரம் பஞ்சத்துல உதவி செய்தவர், இன்றைக்கும் உதவி செய்ய அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 32வது வார்த்தையை வாசிக்கலாமா? நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதன் 32வது வார்த்தையை வாசிக்கலாமா? இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே, அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. ஸ்தோத்திரம். இங்கு நெகேமியா ஒரு ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னா, அற்பமாய் காணப்படாதிருப்பதாக, அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. எதை அற்பமா காணப்படக்கூடாதுன்னு ஜெபம் பண்றாரு? அசிரிய காலம் முதல்,
அசிரியாவின் கரத்துல அவர்கள் அடிமைகளாய் ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா? அந்த காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ காலங்கள் மாறிவிட்டது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். இப்பொழுதும் உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகா தேவனாகிய எங்கள் தேவனே, அசீரியா ராஜாக்களின் நாட்கள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எங்களுக்கும் எங்கள் ராஜாக்களுக்கும் எங்கள் பிரபுக்களுக்கும் எங்கள் ஆசாரியர்களுக்கும் எங்கள் தீர்க்க தரிசிகளுக்கும் எங்கள் பிதாக்களுக்கும் உம்முடைய ஜனங்கள் அனைவருக்கும் நேரிட்ட சகல வருத்தமும் உமக்கு முன்பாக அற்பமாய் காணப்படாதிருப்பதாக. ஸ்தோத்திரம். யாருக்கு? பிரபுக்களுக்கு, ஆசாரியர்களுக்கு, ராஜாக்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்குன்னு சொல்லி அநேகருடைய வாழ்க்கையில ஏற்பட்ட வருத்தங்கள் என் தேவனுடைய பார்வையில் அற்பமாய் காணப்பட வேண்டாம். அது அற்பமா நினைக்காதீங்கப்பா. நாங்க செய்த காரியத்துக்கு தான் நீங்க எங்களை வருத்தப்படுத்துனீங்க. ஆனா அதை நீங்க அற்பமா பார்க்காம எங்களை மீட்டு கொள்ளும்படியாய் பாருங்க. இதே ஜெபத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு மத்தியில ஜெபம் பண்ணாங்க. நாங்க வந்தது உண்மைதான் ஆண்டவரே, நாங்க வந்த காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் எங்களை நீங்க நினைச்சருளுவீராக, எங்களை நினைத்தருளுவீராக, எங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவீராக. எங்கள் தகப்பன் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் சொன்ன வார்த்தைகளை நினைத்தருளுவீராக. அற்பமா நினைக்காதீங்கப்பா. என் தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை அற்பமாய் நடத்துகிறவர் அல்ல, நம்மை விட்டு விட்டு போய் விடுகிற தேவனும் அல்ல. நம்மை ஸ்தோத்திரம் பாதி வழியில நடு சமுத்திரத்துல ஸ்தோத்திரம் நம்மை மூழ்கடித்து போய் அனுப்பி விடுகிற தேவனும் அல்ல. அவர் எப்படிப்பட்டவர் என்றால் இறுதி வரைக்கும் நடத்துகிற தேவன். அதனாலதான் இவர் சொல்றாரு, அசிரிய கால அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து பிரபுக்களும் ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் ஆசாரியர்களுக்கும் ஏற்பட்ட வருத்தங்களை கர்த்தர் நினைத்தருளுவீராக. என் வாழ்க்கையில நாம் பட்ட வருத்தத்தை நினைத்து எனக்கு பதில் செய்கிற தேவன் தான் நான் ஆராதிக்கிற தேவன். அதனாலதான் வார்த்தை இப்படி அனுப்புனாரு, இருக்கிறவராகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? உனக்கு எகிப்து எப்படி இருந்துச்சோ அதே போல எகிப்துக்கு நான் எப்படிப்பட்டவரா இருப்பேன். உன்னைய எகிப்து எப்படி நடத்துச்சோ, உன்னை எகிப்தின் ராஜாக்கள் எகிப்தின் ஜனங்கள் உன்னை எப்படி நடத்துனாங்களோ அப்படியே நான் இருக்கிறவராக என்ன பண்ண அவங்களுக்கு இருப்பேன். உனக்கு நல்லவரா இருப்பேன். உன் எதிரிக்கு நீ ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், நீ சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை சபிக்கிறாங்க? இப்ப தங்களை துன்பப்படுத்தினவர்களை, தங்களை உபத்திரவப்படுத்தினவர்களை, தங்களை வருத்தப்படுத்தினவர்களை. இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை வருத்தப்படுத்துறாங்க? அசிரியர்கள் செஞ்ச காரியத்தை இவங்க யோசிக்கிறாங்க, ராஜாக்கள் செஞ்ச காரியத்தை யோசிக்கிறாங்க, பிரபுக்கள் செஞ்ச காரியத்தை யோசிக்கிறாங்க, தீர்க்க தரிசிகள் செஞ்ச அற்பமான அபத்தமான காரியங்களை இவங்க நினைவு கூறுறாங்க. அதனாலதான் ஜெபிக்கிறாங்க, கர்த்தாவே இது உங்களுக்கு எப்படிப்பட்டதா காணப்பட வேண்டாம், அற்பமா காணப்பட வேண்டாம். நீங்க நினைவுல வைங்கப்பா, இதை நினைவுல வைங்கப்பா. நினைவுல வச்சீங்கன்னா நீங்க இருக்கிறவராகவே இருக்கும் பொழுது எனக்கு நீங்க பதில் செய்ய ஆரம்பிப்பீங்க. நீங்க இருக்கிறவராகவே இருக்கிறீர். இருக்கிறேன், அதான் வார்த்தை. இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறார். இரண்டாவது வார்த்தை இருக்கிறேன் என்பவர் சொன்னார்னு இப்ப யார்கிட்ட சொல்லு? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லு. எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? என் வருத்தத்தை மறவாதவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? என் துன்பத்தை மறவாதவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? என் அடிமைத்தன என்னை அடிமைப்படுத்தின வாழ்க்கையை மறவாமல் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு ஏற்பட்ட 430 வருட அனுபவத்தையும் மறவாமல் இருக்கிறவராக இருந்து செய்து அவர்களை விடுதலையாக கொண்டு வந்தார் என்றால் என் வாழ்க்கையிலையும் அவர் செய்ய போதுமானவரா இல்லையா? ஆமா தானே? 430 வருஷம், வருஷத்துக்கு 365 நாள், 430 வருஷம் கணக்கு போட்டு பார்த்தீங்க எத்தனை நாள் வரும் அப்படின்னு. ஒரு நாள், ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து பதில் செய்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, பழி வாங்குவது கர்த்தருக்குரியது. பழி வாங்குவது அது கர்த்தருக்குரியது, எனக்குரியது அல்ல. என் வாழ்க்கையில என்னை துன்பப்படுத்துறவங்க உண்டுதான், என்னை ஒடுக்குகிறவர்கள் உண்டுதான்,
என்னை அடிமைத்தனப்படுத்துறவங்கள உண்டுதான், என்னை ஏமாற்றுகிறவர்கள் உண்டுதான். ஆனா பழி வாங்குவதோ கர்த்தருக்குரியது. காரணம் அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக செயல்படுவார், நமக்காக வழக்காடுவார். அவர் இருக்க நான் ஏன் சில அற்பமான காரியத்தை நான் செய்ய வேண்டும்? அதனாலதான் நெகேமியா ஜெபிக்கிறாரு, நெகேமியா கற்றுக் கொடுக்கிறாரு, என்ன வேணா யாரு வேணா பேசிக்கட்டும், ஆனா கர்த்தர் என்ன பண்ண மாட்டார் அற்பமா. அவர் பயங்கரமானவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பயங்கரமானவர். திருப்பிக் கொள்ளுங்கள் ஏசாயாவின் புஸ்தகத்துல 64ஆம் அதிகாரத்துல, ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 64ஆம் அதிகாரத்துல அதன் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 64 முதல் வார்த்தை, 5வது வார்த்தை, 7வது வார்த்தையை வாசிக்கலாமா? உமது நாமத்தை சத்துருக்களுக்கு தெரிய பண்ணுவதற்கும், உமது நாமத்தை சத்ருவுக்கு தெரிய பண்ணுவதற்கும், ஜாதிகள் உம்முடைய சந்நிதிக்கு முன் தத்தளிப்பதற்கும், மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர், இன்னமும் தப்பி இருக்கிறோம். உமது நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறவனும் உம்மை பற்றி கொள்ளும்படிக்கு விழித்து கொள்ளுகிறவனும் இல்லை. தேவரீர் உம்முடைய முகத்தை எங்களை விட்டு மறைத்து எங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் எங்களை கரைய பண்ணுகிறீர். ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை இங்க நமக்கு ஞாபகப்படுத்துறார். கர்த்தர் எப்படிப்பட்ட நினைவுகளை வைத்திருக்கிறார்னு சொல்லி இங்க தீர்க்கதரிசி சொல்றார். எப்படி சொல்றாராம்? சத்துருக்களுக்கு சில காரியங்களை தெரியப்படுத்துவதற்கு அவர் சில காரியங்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு? மறைத்து வைத்திருக்கிறார். இது சத்துருக்களுக்கு, இது பார்வோனுக்கு, இது அசிரியர்களுக்கு, இது தேவ பிள்ளைகளை துன்பப்படுத்துறவங்களுக்கு இந்த வார்த்தை. ஆனா 5வது வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னா, மகிழ்ச்சியாய் நீதி செய்கிறவர்களையும் உம்முடைய வழிகளில் உம்மை நினைக்கிறவர்களையும் சந்திக்கிறீர். நாங்களோ அவைகளுக்கு விரோதமாக எப்பொழுதும் பாவம் செய்தபடியினாலே தேவரீர் கடும் கோபம் கொண்டீர். இன்னமும் தப்பி இருக்கிறோம். இன்னமும் நாம் எப்படி இருக்கிறோம்? தப்பி இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம்? தப்பி இருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தப்பி இருக்க வச்சார். இஸ்ரவேல் ஜனங்களை அசிரியர்கள் பக்கத்துல தப்பி இருக்க வச்சார். பாபிலோன்ல தப்பி இருக்க வச்சார். எதற்காக? அவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக. என்ன வார்த்தை? கானான் தேசம் அது தேவ ஜனங்களுக்குரியது, ஆலயம் அது தேவ பிள்ளைகளுக்குரியது, எருசலேம் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியது. அதை ஒருவரும் ஒரு காலமும் வேறொரு தேசத்தை சார்ந்த ராஜாவோ வேறு தேசத்தை சார்ந்த குடிமக்களோ குடியேறுவதற்கும் அனுமதி கிடையாது. அதன் மேல் வேறொரு கொடியை நாட்டி பறக்க விடுவதற்கும் அனுமதி கிடையாது. இதையெல்லாம் நினைத்தருளி கர்த்தரை தப்பு வைத்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தர் அவர்களை தப்புவித்துக் கொண்டே இருக்கிறார். ஆனா ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களாம்? பாவம் செய்கிறவங்களாகவே இருந்தாங்களாம். நாங்கள் பாவம் செய்கிறவர்களாகவே இருந்தோம், தப்பி இருக்கிறோம்ப்பா. நாங்க எப்படி இருக்கிறோம்? தப்பி இருக்கிறோம். உமது கிருபைக்காக ஸ்தோத்திரம், நாங்க தப்பி இருக்கிறோம். உமது இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், நாங்க தப்பி இருக்கிறோம். எங்களை தப்பி இருக்க வச்சிருக்கிறேன். எதற்காக? அந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எப்படி இருக்க வச்சார்? எகிப்து தேசத்துல தப்பி இருக்க வச்சார். அவர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் ஸ்தோத்திரம் நிர்மூலமாகி கொண்டிருக்கிறாங்க. ஆனா இவர்களோ தப்பித்து கொண்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன? வார்த்தை வரும் பொழுதே அதற்காக அவர்கள் ஆயத்தமானதால வரக்கூடிய துன்பத்திற்கு அவர்கள் ஆயத்தமானதுனால, வரக்கூடிய கொள்ளை நோய்க்கு அவர்கள் ஆயத்தமானதுனால மட்டும்தான் தப்புனாங்களே தவிர அவர்கள் திறமையினாலேயோ அவர்கள் உழைப்புனாலேயோ அவர்கள் வீடு பள்ளிங்கு கற்கராலேயோ அல்லது பாறை கற்கராலேயோ கட்டப்பட்டதளவுக்கு தப்பிக்கப்படல. அவர்கள் வார்த்தைக்கு ஆயத்தமானதுனால.
நான் வார்த்தைக்கு ஆயத்தமாவேன்னு சொன்னா வரக்கூடிய உபத்திரவத்துக்கு என்னைய கர்த்தர் தப்பி இருக்க வைப்பார். அல்லேலூயா. நான் தப்பி இருப்பதற்கு என் இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை நான் ஏற்றுக்கொள்ளணும். நான் தப்பி இருப்பதற்கு என் இருதயத்துல நான் நீதிமானுள்ள வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும். நான் தப்பி இருக்க என் தேவனுக்கு முன்பாக நான் ஒரு நல் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும். நான் தப்பி இருக்க என் தேவனுக்கு என்னை நான் முற்றிலும் வெறுமையாக்கி தாழ்த்தி இருக்கணும். ஒரு மனிதன் தப்புவதற்கு 1000 வழிகள் உண்டு. ஆனால் அது நிரந்தரமானு கேட்டா இல்ல. கர்த்தர் ஒரு வழியை கொடுப்பாரு, அதுவே நிரந்தரம். ஏன்னா மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். ஆனாலும் சோதனையை சகித்துக் கொள்ளத்தக்கதாக, அதில் தப்பிக்கொள்ள போகத்தக்கதான ஒரு போக்க நான் என்ன பண்ணுவேன், உண்டாக்குவேன். எல்லா சோதனையும் வரும், 1000 வழிகள் வரும். ஆனா அந்த வழிகளில் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற வழி எதுன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு போகிறப்ப 1000 வழிகள் இருந்துச்சு. ஆனா கர்த்தரையே செங்கலுக்கு மத்தியில் நடத்தினாரு. எரிகோவை கடந்து போக 1000 வழி இருந்துச்சு. ஆனா ஏன் எரிகோவை உடைச்சு கர்த்தர் உள்ள போக வச்சார்? வழிகள் இருந்துச்சு தானே. நான் தப்பித்து போக அநேக வழி இருந்துச்சானே என் வாழ்க்கையில. நான் சில இடங்கள்ல இருந்து நான் தப்புவிக்கப்பட எனக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு தானே. ஆனாலும் ஏன் அதுலலாம் கர்த்தனையை பிரயாணிக்க பண்ணாம ஏன் சில குறிப்பிட்ட பாதையிலேயே கர்த்தனையை பிரயாணிக்க பண்ணுகிறார்? இதுல பிரயாணித்தா மட்டும்தான் நான் தப்பி இருக்க முடியும். இந்த பாதையில போனாதான் எனக்கு ஜீவன் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு பாதையில போயிருந்தாக்க எகிப்தின் எகிப்தின் சேனைகள் இன்னமும் முழுமையாக தான் இருந்திருக்கும். கர்த்தருடைய சித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வருவதை விட எகிப்தின் பிள்ளைகளை, எகிப்தின் சந்ததிகளை, எகிப்தின் தலைமுறைகளை நிர்மூலமாக்கிட்டு தான் இவங்களை வெளியே கொண்டு போகணுன்றது யாருடைய சித்தமா இருக்கு? கர்த்தருடைய சித்தமா இருக்கு. என் வாழ்க்கையில எனக்கு முன்பாக அநேகர் வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில என்னை துரத்தி கொண்டு எனக்கு பின்பாக அநேகர் வரலாம். நான் ஜெபிக்கிற ஜெபம் விடுதலை ஆகணும்னு மட்டும்தான் நான் ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிறது தப்புச்சா போதுன்னு ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்கிறது இவங்களை விட்டு நான் புறாவை போல சிறகை விரித்து எங்கேயாவது பறந்து மலையிலையோ எங்கேயாவது போய் குகையிலையோ போய் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சுதான் நான் ஜெபிக்கிறேன். ஆனா என் ஜெபத்துக்கு கர்த்தர் எப்படி தெரியுமா பதில் கொடுக்கிறாரு? உனக்கு நிம்மதியை கொடுக்கிறேன், நிம்மதியை கெடுத்தவன் இருக்கான் பத்தியா, அவனை மட்டும் இந்த பூமியில நான் வைக்க மாட்டேன். காரணம் ஏன்? அவன் உயிரோடு இருக்கும் வரை ஒரு பிசாசை துரத்துனா அது போய் 7 பிசாசை கூட்டிட்டு வரும். ஆமாவா இல்லையா? ஒரு பிசாசை துரத்துனா அது போய் 7 கூட்டிட்டு வரும். இன்றைக்கு இந்த பார்வை நான் விட்டேன் அப்படின்னா அடுத்த 7 தலைமுறையில அவன் எப்படி வளர்ந்து வருவான்னு தெரியாது. நீங்க ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சு ஜெபிக்கணும். நான் ஜெபிக்கும் பொழுது என் சத்துருவை நிர்மூலமாக ஜெபிக்கிறேனா இல்லை என் சத்துருவை ஒதுக்கி வைத்து ஜெபிக்கிறேனா என்பதை நான் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பித்து போகணும்னு தான் ஜெபம் பண்ணாங்க. இந்த உபத்திரவமான வாழ்க்கையில இருந்து, இந்த இரும்பு கால்வாயின் வாழ்க்கையில இருந்து நான் தப்பிச்சு போனா போதும் தான் ஜெபம் பண்ணாங்க. நாமளும் அநேக நேரத்துல தப்புச்சா போதும் பொழைச்சா போதும் தான் ஜெபம் பண்றோம். ஆனா நான் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெப குறிப்பை மறந்துட்டேன். என்ன தெரியுமா? என் சத்துரு ஒரு காலம் உயிரோட இருந்துடக்கூடாது. அவன் இருந்தானாக்க அவன் 7 தலைமுறைக்கு என்ன பண்ணுவான்? இன்னும் துன்பப்படுத்த வருவான். சில காரியங்களை நிர்மூலமாக்குறதுக்காகவே என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். ஆனா அதை கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். நீ உயிரோட வச்சுட்டு வந்தன்னு வச்சுக்க, ஒருவேளை உன்னை நான் வேற வழியில நடத்தி அங்க கடல் இல்லாம உன்னை தப்பிக்க வச்சிருவேன். உன்னை வேகமா கொண்டு போய் என்ன பண்ணிடுவேன்? தப்பிக்க வச்சிருவேன். கொஞ்ச காலத்துக்கு அவங்க கண்ணுக்கு நீ மறைஞ்சிருப்ப. பின்னாடி ஒரு உதாரணத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்றேன். ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார், ஆசீர்வதிக்கும்படி அழைத்தார். அவனை வேறு தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். வரும்பொழுது வெறுமையா வந்தாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சார். வேதம் சொல்லுகிறது, அவன் ஆசீர்வாதத்தை ராஜாக்கள் வரைக்கும் என்ன பண்ணாங்களாம்? கேட்டாங்களாம். கொஞ்ச நாளைக்கு மறைஞ்சிருக்கலாம். கொஞ்ச நாளைக்கு எத்தனை நாள் வரைக்கும்?
ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ இது மறைஞ்சிருக்கலாம். ஆனா என் மேல இருக்கிற தரிசனம் 2 வருஷத்துக்கான தரிசனம் கிடையாது. என் மேல சொல்லப்பட்ட கர்த்தருடைய வாக்கு தத்தம் 5 வருஷத்துக்கான வாக்கு தத்தம் கிடையாது. அது என் தலைமுறைக்கான வாக்கு தத்தங்கிறப்ப, தலைமுறையை துன்பப்படுத்தக்கூடியவனை மீதம் வைத்து விட்டு நீ எப்படி எகிப்தை விட்டு இஸ்ரவேலுக்கு போகலாம்? ஏன்னா இஸ்ரவேல் தேசம் உருவாகணும், அது தலைமுறைகள் உருவாகணும். அது உருவாக எகிப்து என்ன பண்ணுவான்? உருவாகுவான். அவன் உருவாக எகிப்தின் தலைச்சன் பிள்ளை பார்வோன் தலைச்சன் பிள்ளை தான் அடுத்த ராஜாவா வருவான். ராஜாவை முதல்ல என்ன பண்ணிட்டாரு? அழிச்சிட்டாரு. இரண்டாவது தற்காலிக ராஜாவையும் என்ன பண்ணாரு? அழிச்சாரு. எதிர்கால ராஜாவையும் அழிச்சாரு, தற்காலிக ராஜாவையும் அழிச்சாரு. என் தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? தலைமுறைகளை மனதில் வைத்து, இக்காலத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தலைமுறைகளை மனதில் வைத்து அவர் நமக்கு ஜெபத்துக்கான பதிலை கொடுத்து கொண்டிருக்கிறாரு. அதனாலதான் 1000 வழிகள் இருந்தாலும் சில இடுக்கமான வழியில கர்த்தர் நடத்த காரணம் தெரியுமா? என் தலைமுறைகள் பாதுகாக்கப்பட, என் தலைமுறைகள் வளர்ச்சி அடைவதற்கு சிலரை நிர்மூலமாக்கணும்னா சில இடுக்கமான வாசலை தான் நான் என்ன பண்ணணும்? பிரயாணிக்கணும். இப்ப தெரியுதா கர்த்தர் ஏன் 1000 வழி இருந்தாலும் சில குறுகலான வழியில நடத்துறாருன்னு? மோசே எகிப்துக்குள்ள வரும்பொழுது கடலை பிளந்து வந்தாரா இல்ல நடந்து வந்தாரா? யோசிச்சு பாருங்க. மோசே மீண்டும் எகிப்துக்குள் வரும் பொழுது கடலை பிளந்து வந்தாரா நடந்து வந்தாரா? இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திலிருந்து யாக்கோபும் யாக்கோபின் பிள்ளைகளும் யாக்கோபின் மனைவிகளும் யாக்கோபின் ஆடு மாடுகளும் எகிப்துக்குள் வந்த பொழுது, எங்கிருந்து? கானானில் இருந்து எகிப்துக்குள் வரும் பொழுது அவர்கள் கால்நடையாய் வந்தார்களா இல்ல கப்பல் வழியாய் வந்தார்களா? அப்ப வழி இருக்குதானே? கடல் வழியா போகாம இருக்க வழி இருக்குதானே? யோசேப்பு ரதத்தை அனுப்பினான், யாக்கோபு ரதத்தில் ஏறினான், ரதங்கள் எகிப்துக்கு பார்வோனுக்கு முன்பாக பின்றதுன்னு வேதம் சொல்லுது இல்ல. ஆனா ரிட்டன் மட்டும் ஏன் கப்பல் வழியா கூட்ட பார்த்தாரு? வரப்ப நடந்து போக வச்சவருக்கு போறப்ப நடந்து போறதுக்கு பாதை இருந்துச்சு தானே? அப்ப 1000 வழி இருக்குதானே? நான் தப்பித்து கொள்ள 1000 வழி இருக்குதானே? நான் உபத்திரவப்படும் பொழுது, நான் அடிமைத்தனப்படும் பொழுது, நான் இடிக்கப்படும் பொழுது, நான் பிடுங்கப்படும் பொழுது நான் தப்பிக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. ஆனா அது மீண்டும் என்னை இன்னொரு சூழல்ல கொண்டு போய் என்ன பண்ணும்? தள்ளிரும். என் கண்ணுக்கு பார்க்கிற வழி என்னை இன்னொரு உபத்திரவத்தில் என்ன பண்ணும்? அகப்படுத்தும். இப்பொழுது எனக்கு இது மறைவா இருக்கு, நான் தப்பிச்சுட்டேன். எத்தனை வருஷத்துக்கு நான் தப்பிக்க முடியும்? எத்தனை வருஷத்துக்கு என் ஜனங்கள் பயந்த வாழ்க்கையை வாழணும்? எத்தனை வருஷத்துக்கு? எப்பொழுது பார்வோன் வருவானோ தெரியாது, எப்பொழுது சுட்டுக் கொள்ளுவானோ தெரியாது. நான் இன்னும் எத்தனை நாளைக்கு மறைஞ்சு மறைஞ்சு வாழணும்னு சொல்லி என் ஜனங்கள் மறைந்து வாழக்கூடாதுன்னு சொல்லியே அவர்களை முதலாவது இடுக்கமான வாசல்ல கர்த்தர் அனுப்புனார். இடுக்கமான வாசல்ல அனுப்பி பின்னாடி எகிப்தின் சேனையை வர வச்சு இவர்களை கரை சேர்த்தார், அவர்களையும் மூழ்கடித்தார். சோத்திரம். சங்கீதம் 136 சொல்லும், சோத்திரம், எகிப்தின் சேனையை பார்வோனையும் அவன் சேனையும் கடலில் மூழ்கடித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப இருக்கிறவராகவே இருக்கிறார் என்றால் அவர் சும்மா அந்த வார்த்தையை சொல்லல. உன் தலைமுறை காப்பாற்றப்படுவதற்கு, உன் பிள்ளையின் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவதற்கு, நீ என் சந்ததியாய் வளருவதற்கு நான் உன்னை என்ன பண்றேன்? காப்பாற்றுறேன். அதுக்கு நீ ஆயத்தமாகணும். எதுக்கு? செங்கடலின் பாதையில போறதுக்கு. செங்கடலின் பாதையில போறதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஆயத்தமாகணும். ஆனா எனக்கு ஆயத்தம் இல்லை, புலம்பலே அதிகமா இருக்கு. அங்கு பிரேத குழி இல்லைன்னா இங்க கொண்டு வந்த கேக்குறோமா? தேவ சமூகத்துல கேக்குறோமா? ஆண்டவரே, இந்த விஷயத்துக்காகவா என்னை இத்தனை நாள் காத்திருக்க வச்சீங்க? இத்தனை நாட்கள் உபவாசம் போட்டது வெறுமையான இந்த பதிலுக்காகவா? நான் எதிர்பார்த்த பதில் என்ன? நீங்க கொடுத்த பதில் என்ன? நான் எதற்காக ஜெபித்தேன்? நீங்க என்னை எங்க கொண்டு வந்து நிப்பாடி இருக்கீங்க? இப்ப நான் விடுதலைக்காக தானே ஜெபித்தேன், நான் மரணத்துக்காகவா ஜெபித்தேன்? அங்க பிதைக்கிறதுக்கு இடமில்லையா இங்க கொண்டு வந்த? கர்த்தர் அதுக்காக கொண்டு வந்தாரு.
கர்த்தர் இந்த பாதையில நம்மளை ஏன் அனுமதிச்சாரு? ஏன் இந்த பாதையில போக சொல்லி நம்மளை ஆயத்தப்படுத்தினாரு? இந்த பாதையில போகும்போது நம்மளை ஏன் வழிநடத்தி கொண்டு வந்தாரு? அழிந்து போகிறதுக்கா? அநேக நேரத்துல கர்த்தருடைய திட்டம் தெரியாம நம்ம கர்த்தரை திட்டிக்கிட்டே இருக்கிறோம். அவர் திட்டம் தெரியாது, அவர் சித்தம் தெரியாது, ஆனா அவரை திட்டிக்கிட்டே இருப்போம் எப்ப பார்த்தாலும். ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும், ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும்? என் ஜெபத்துக்கு தான் அவர் பதில் கொடுத்தாரே தவிர, என் ஜெபத்துக்கு தான் அவரை நடத்தி வந்தாரே தவிர, என்னை நிர்மூலமாக்குறது கர்த்தர் அழைத்து வரல. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை நிர்மூலமாக்குகிற தேவன் அல்ல. அவர் நிர்மூலமாக்குகிற தேவன் அல்ல. நிர்மூலமாக்குகிறவர்களை நிர்மூலமாக்கி தமது ஜனங்களை பிழைக்க வைக்கிற தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஆனா ஜனங்கள் கேட்ட கேள்வி என்ன? விதைப்பதற்கு பிரேத குழி இல்லையா? இது எப்படி தெரியுமா இருக்கு? கர்த்தருடைய வல்லமையை சந்தேகப்படுவது போல, கர்த்தருடைய பதிலை சந்தேகப்படுவது, கர்த்தருடைய விடுதலையை சந்தேகப்படுவது, கர்த்தரை சந்தேகப்படுவது. இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தேகப்பட்டாங்க. இதுல நான் கடந்து போக மாட்டேன், சந்தேகப்பட்டாங்க. இதை நான் செத்துதான் போவேன், நம்புனாங்க. பார்வன் கொன்றுவான், நம்புனாங்க. இது எனக்கு முழுமையான விடுதலை இல்லைன்னு சொல்லி அநேக நேரத்துல கர்த்தர் கொடுத்த விடுதலைய நான் சந்தேகப்பட்டு நான் இன்றைக்கு வரைக்கும் விடுதலையின் முழுமையின் சந்தோஷத்தை என்ன பண்ண முடியல, அனுபவிக்க முடியல. எத்தனை பேர் சந்தேகப்படுறீங்க கர்த்தருடைய விடுதலைய? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? இது எனக்கானது இல்ல, இது எனக்கானது இல்லை, எனக்கானது இல்லைன்னு எத்தனை பேர் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? உங்க சந்தேகம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய இரட்சிப்பின் சந்தோஷத்தை, உங்க விடுதலையின் சந்தோஷத்தை, உங்க சிறையிருப்பின் திருப்பத்தின் சந்தோஷத்தை என்ன பண்ண முடியாது. தெற்கத்தின் வெள்ளத்தை திருப்புவது போல, ஒரு சொப்பனம் காண்பது போல எங்கள் வாழ்க்கை ஒரு நாள் திரும்பியது, அதை நான் கண்டு சந்தோஷப்பட்டேன்னு சங்கீதக்காரன் சொல்றாரு. அப்ப கர்த்தர் என் சிறையிருப்பை திருப்புறதை நான் எப்படிப்பட்டதை ஏற்றுக்கொள்ளணும்? சந்தோஷமாய் மாறணும்னா அதை நான் முழுமையா நம்பணும். சந்தேகப்படாத விசுவாசம், சந்தேகப்படாத விசுவாசம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அந்த நெருக்கத்தின் மத்தியில வைக்க காரணம் என்ன? அவர்கள் பின்னாட்கள் விசாலமாய் இருப்பதற்கு. உபாகமத்துல 32ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல ஒரு வார்த்தை ஒண்ணு இருக்கும். ஏன் ஆண்டவர் எங்களை துன்பப்படுத்தினீங்க? ஏன் ஆண்டவர் எங்களை சிறைப்படுத்தினீங்க? ஏன் ஆண்டவர் எங்களை கீழ்ப்படுத்தினீங்க? பின் நாட்கள நன்மை செய்யும் படிக்கும்பா, பின் நாட்கள்ல நன்மை செய்யும் படிக்கும்பா. அப்ப கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்தியது எதற்காக? பின் நாட்களில் எனக்கு நன்மை செய்யும்படிக்காக. இன்றைக்கு இந்த செங்கடல் மத்தியில நடக்க காரணம் என்ன? என் பின் நாட்கள், என் பிள்ளைங்க பயம் இல்லாத வாழ்க்கை வாழணும்னா இன்னைக்கு நான் பயப்படாம இந்த பாதையில என்ன பண்ணணும்? நடக்கணும். இஸ்ரவேல் சந்ததியாரின் அந்த சந்ததி, 4ஆம் சந்ததி தைரியமாய் நடந்ததுனாலதான் 5ஆவது சந்ததி கானான்ல நிம்மதியா வாழ்ந்தாங்க. அப்போ ஒரு தலைமுறை நிம்மதியா வாழணும்னா ஒரு தலைமுறை ஆபத்தின் பாதையில தைரியமா கர்த்தரின் துணையோடு என்ன பண்ணணும்? நடக்க ஆரம்பிக்கும். கர்த்தரின் துணையோடு செங்கடல் மத்தியில நடக்க பழகுங்க. நீங்க நடக்க பழக நடக்க பழக நடக்க பழக கர்த்தர் என் தலைமுறையை விசாலமான பாதையில் என்ன பண்ணுவார்? வைப்பார். அப்ப முதல் ஆயத்தம் எதற்காக? கடலில் மேல் நடப்பதற்கு. இருக்கிறவராகவே இருக்கிறார். இருக்கிறேன், நீ எங்க இருந்தாலும் அங்கு நான் இருக்கிறேன். அப்ப முதல் ஆயத்தம் எதற்காக? உன் தலைமுறை காப்பாற்றப்பட நீ செங்கடல் மத்தியில நடக்க ஆயத்தப்படு. உன் தலைமுறை காப்பாற்றப்பட, உன் தலைமுறை பயமற்ற வாழ்க்கையை வாழ நீ இன்றைக்கு இந்த செங்கடல் மத்தியில என்ன பண்ணணும்? நடக்கணும். நடந்தால் உன் தலைமுறை பயமற்ற வாழ்க்கை என்ன பண்ணும்? வாழும். இரண்டாவது ஸ்தோத்திரம், வரக்கூடிய துன்பத்தை அதை முன்னாடியே நான் சொன்னதுதான். வாதைகளும் கொள்ளை நோய்களும் வருவதற்கு முன்பாக எனக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறாருன்னா அதுக்கு நான் ஆயத்தமாகணும், புறப்படுவதற்கு. ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில அநேக ஆயத்தங்கள் வரும், அநேக பாதைகள் மாறும், 1000 வழிகள் வரும். ஆனால் அதில் கர்த்தருடைய வழி எதுன்னு பார்த்து அதில் நடக்க பழகும் பொழுது அது என் தலைமுறைக்கு எப்படிப்பட்டதா மாறுது?
ஆசீர்வாதமாக மாறுது. அதான் சங்கீதம் 66:16 வரும் பொழுது வந்து கேளுங்கள்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை வாசிங்களேன். சங்கீதம் 66:16. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். 66. தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் எப்படி சொல்றாரு? வந்து கேளுங்கள். இரண்டாவது ஆயத்தம் எதற்காக? கர்த்தரின் வார்த்தையை கேட்பதற்காக. எனக்கு கர்த்தர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அதை நான் கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தைய கேட்கணும். என் ஆத்துமாவுக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு அதை கேட்கணும். மோசையை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறாரு அதை கேட்கணும். முன்னாடி மோசையை ஓடினது உண்மைதான். ஆனா இன்றைக்கு அதே மோசையை தான் கர்த்தர் பயன்படுத்துறாரு. அப்படின்னா அந்த மோசையின் வார்த்தையை ஜனங்கள் என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்பதற்காக அவர்கள் ஆயத்தப்படணும். கேட்பதற்காக அவர்கள் ஆயத்தப்படணும். இன்றைக்கு என் வாழ்க்கையில கர்த்தர் சில வார்த்தைகளை போட 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 அந்த வார்த்தையை என்ன பண்ணணும்? கேட்டு 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 அந்த வார்த்தைகளை நான் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வார்த்தைக்கு ஆயத்தப்படுத்தணும். அதான் சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 11ஆவது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 9:11. ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். 9:11 வாசிங்க. சியோனில் வாசமாய் இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள். அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள் அறிவியுங்கள். அவர்கள் கேட்கும்படியாக அறிவிக்க ஆயத்தப்படணும். ஜனங்கள் கேட்கும்படியாக அறிக்கை பண்ண ஆயத்தமாகணும். இப்ப மோசைக்கு ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. முன்னாடி ஜனங்கள் கேட்கணும்னு சொன்னாரு. இப்ப மோசைக்கு சொல்றாரு, அவங்க கேட்கிற மாதிரி நீ சொல்லு. நீ கேட்கிற மாதிரி சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. பிள்ளைங்களை வளர்க்குற தாய் தகப்பன்மார்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பிள்ளை கேட்கிற மாதிரி சொல்லு, பிள்ளை என்ன பண்ணும்? கேட்கும். அப்ப ஒரு பிள்ளை கேட்கிற விதத்தில் தகப்பன் சொன்னாதான் ஒரு பிள்ளையே தகப்பன் பேச்சை கேட்குது. அப்படின்னா ஒரு ஸ்தோத்திரம் தலைவன், ஒரு ஸ்தோத்திரம் சுவிசேஷகன், ஒரு ஊழியக்காரன், ஸ்தோத்திரம் கர்த்தரின் ஜனம் கர்த்தருடைய வார்த்தையை எப்படி சொல்லணும்? மற்றவர்கள் கேட்கிற விதமாய் சொல்லணும். எப்படி சொன்னா கேட்பாங்களோ அப்படி சொல்லணும். அல்லேலூயா. சிலர் புத்தி சொல்லும் பொழுது புத்தி சொல்றதை கேட்கிற மாதிரி சொல்லணும். சில அறிவுரைகள் சொல்றத கேட்கிற மாதிரி சொல்லணும். சில அறிவுரைகள்லாம் கேட்டோன்னு வச்சுங்களேன், அது பேச்சுக்கு தான் பொருத்தமா இருக்குமே தவிர வாழ்க்கைக்கு. அப்ப வாழ்க்கைக்கு அர்த்தமற்ற அறிவுரைகளை சொல்லுவதை நம்ம என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. அதனாலதான் சத்திய வசனத்தையே கேட்பது நமக்கு நலமா இருக்கும். சத்திய வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின்படி வாழ்ந்து அந்த வசனத்தின்படி ஒப்பு கொடுத்து அந்த வசனத்தின்படி வாழ்க்கை நடத்துவது நமக்கு உகந்த வாழ்க்கையா இருக்கும். ஒப்பீனியன் கேட்டு வாழ்க்கையே கடைசியில் எப்படி ஆயிருச்சு? ஒப்பீனியனா மாறிடுச்சு பல பேருக்கு. இங்க ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக அந்த 9:11 சொல்ல ஜனங்களுக்கு அறிவிக்க வேண்டும். எப்படி அறிவிக்க வேண்டும்? அவங்க கேட்கிற விதமா அறிவிக்கணும். மோசே நீ சும்மா போய் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. என் வார்த்தையை சொல்லி அவங்க கேட்பாங்க. நீயா போய் ஸ்தோத்திரம் நான் அவங்களை ஈட்டு தேசம் உங்களை விடுதலையாக்க போறேன், எல்லாரையும் பின்னாடி வாங்க போவோம்னா அவன் வரமாட்டான். அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. சுவிசேஷம் சொல்லுவதற்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. ரட்சிப்புகளை நடத்துவதற்கு சில ப்ரொசீஜர் இருக்கு. விடுதலையை கொடுக்க சில ப்ரொசீஜர் இருக்கு. போனோடனே விடுதலை வராது, போனோடனே ரட்சிப்பு வராது, போனோடனே விடுதலை வராது, போனோடனே ஜெபம் கேட்கப்படாது. சில ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். சில நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணணும். எடுத்த உடனே வியாதி குணமாகுதா? மருத்துவமனைக்கு போறோம், போன உடனே டாக்டரை பார்த்தோன்னே காய்ச்சல் சரியாயிருதா? இல்லையே. 2 இன்ஜெக்ஷனு, 4 நாளைக்கு மாத்திரை, என்ன சொல்லி அனுப்புவாரு? சரியில்லைன்னா மறுபடியும் வா, வேற மாத்திரை எழுதி தரேன் பண்ணுவார். மறுபடியும் போனோம்னாக்க ட்ரிப்ஸை ஏற்றி விட்டுருவாங்க. 2 பாட்டில் ஏற்றி விட்டு 2 நாளைக்கு நீ பெட்ல ஒரு அப்சர்வேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்?
உன்னை நான் படிக்கணும். எதை படிக்கணும்? உன் வியாதியை நான் கொஞ்சம் படிக்கணும். அப்புறமா உனக்கு நான் என்ன பண்றேன்? மருந்து தரேன். நீ அப்சர்வேஷனுக்கு உள்ள வர, 2 நாளைக்கு உள்ள அட்மிட் ஆகு. எதற்காக? என் வியாதிய அவன் படிச்சுட்டு தான் எனக்கு அடுத்து மருந்தே தரப்போறான். அவன் படிச்சுட்டு வந்து எனக்கு மருந்து தரல, என் வியாதி இதுக்கப்புறம் தான் படிச்சு எனக்கு மருந்து தர போறான். அவன் சொல்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். சொல்ற விதத்துல சொன்னா கேட்கிற மாதிரி சில ப்ரொசீஜர் இருக்கு. விடுதலைக்கு முன்பாக சில ப்ரொசீஜர் இருக்கு. என்னன்னா, நான் முதலாவது கர்த்தருடைய வார்த்தை அல்ல, தேவ மனிதனை அற்பமாய் பார்ப்பதை நிறுத்த வேண்டும். இது முதல் ப்ரொசீஜர். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன கொடுக்கிறாரு? நீ எதுக்கு ஆயத்தமாகணும்னா, நீ அற்பமாய் நினைக்கிறதை விட்டு நீ என்ன பண்ணு? வெளியில வா. ஏன்னா மோசேயை ஜனங்கள் எப்படி பார்த்தாங்க? அற்பமா பார்த்தாங்க. நேற்றைக்கு எகிப்தியனை கொன்னவன் இன்னைக்கு என்ன பண்ணிடுவான்? கொன்றுவான். சாட்சிகளை தாறுமாறாக்கினார்கள். நான் முதலாவது ஒருவனை, தேவ பிள்ளையை, தேவ மனிதனை நான் மதிக்கணும். இரண்டாவது, தேவ மனிதனையும் தேவ பிள்ளையுடைய சாட்சியை நான் காப்பாற்றுகிறவனாய் இருக்கணும். சாட்சிகளை காப்பாற்றுகிறவனாய் இருக்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோசேப்புக்கு, மோசேக்கு என்ன பண்ணாங்க? இவன் கொலைகாரன்னு பட்டம் கொடுத்தாங்க. அவன் ரட்சகனா அல்லது கொலைகாரனா? அவன் ரட்சகன். ஆனா ஜனங்களுக்குள்ள அவனுக்கு இருக்கிற பேர் என்ன? கொலைகாரன். சாட்சியை கெடுத்தது யாரு? அவர்கள் தான். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மோசே அனுப்பி சொல்றாரு, அவங்களுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் என்ன பண்ணிருக்கிறேன், வச்சிருக்கிற சில நிபந்தனைகளை வச்சிருக்கிறேன், அப்புறம் தான் விடுதலை. நீங்க நான் ஜெபிக்கிறேன்னா எனக்குள் இருக்கிற சில கீழ்த்தரமான எண்ணங்களை நான் முதல்ல மாத்திக்கணும். சில கீழ்த்தரமான எண்ணங்களை நான் என்ன பண்ணணும்? மாத்திக்கணும். அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு என்னை விட்டு கொடுக்க கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்த ஒரு கீழ்மட்டமான எண்ணம் என்னன்னா, மோசே ஒரு கொலைகாரன். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் மோசேயை குறித்து ஒரு கீழ்மட்டமான எண்ணம் என்னன்னா, இவன் தேவனுடைய ஜனம், அதாவது தேவனுடைய ஸ்தானாதிபதி, கர்த்தரின் ஸ்தானாதிபதி கிடையாது. நான் என்னை மாத்திக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியே கர்த்தர் மோசையை கொண்டு அனுப்பி 2 மாசம் யாருக்கு ட்ரைனிங் கொடுத்தாரு? இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையின் வார்த்தையை கேட்பதற்கு, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துவதற்கு 2 மாசமா கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தார். அப்ப நான் எனக்குள் வைத்திருக்கிற கீழ்த்தரமான, அற்பமான, பரிசுத்தமற்ற எண்ணங்களை நான் தூக்கி எறிய வேண்டும். என் ஜெபத்திற்கு பதில் கேட்கப்படுவதற்கு நான் என்ன செய்யணும்? முதல்ல என் சிந்தையில் இருக்கிறதான அசுத்தமான எண்ணங்களை தூக்கி எறியணும். என் சிந்தையில் இருக்கிற கீழ்த்தரமான புத்தியை தூக்கி எறியணும். என் சிந்தையில் இருக்கிறதான அவமரியாதையான காரியத்தை நான் தூக்கி எறியணும். அப்புறம் ஜெபம் பண்ணி பாருங்க, அப்புறம் கர்த்தர் பதில் கொடுப்பார். இதுல ஸ்தோத்திரம், மோசே எகிப்தை விட்டு வெளியில போய் அப்படியே 40 வருஷம் ஆச்சு. கர்த்தர் நினைச்சிருந்தா 40 வருஷத்துக்கு முன்னாடியே மோசையை வச்சு என்ன பண்ணிருக்கலாம்? விடுதலைய கொடுத்திருக்கலாம். அன்னைக்கு ஏன் கொடுக்கல? புத்தி சரியில்லை. யாருக்கு? ஒரு ரட்சகனை கர்த்தர் எழுப்பி இருந்தும் அந்த ரட்சகனை பிடித்து கொண்டு பின்பற்றத்தக்க புத்தி யாருக்கு இல்ல? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்ல. என்னைக்கு இல்ல? 40 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மோசே ஆஃப்டர் 40 வருஷம் மீண்டும் 40 வருஷம் கழிச்சு வந்து நிக்கிறாரு. இப்ப என்ன பண்றாங்க? கீழ்படுகிறாங்க. காரணம் என்ன? அன்னைக்கு புத்திய பேதைக்கு விட்டாங்க, இன்னைக்கு புத்திய பார்த்துக்கிட்டாங்க. கர்த்தர் விடுதலையை கொடுத்தார். எனக்கு விடுதலை வேணும்னா என் சிந்தையை நான் சரிப்படுத்தணும். எதுக்குன்னு ஆயத்தப்படணும்? என் சிந்தையை சரிப்படுத்த ஆயத்தப்படணும். விடுதலைக்காக ஜெபிக்கிறோம், ஆனா விடுதலை விசுவாசிக்கிறது கிடையாது. ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறோம், ரட்சிப்பை விசுவாசிக்கிறது கிடையாது. அற்புதத்துக்காக ஜெபிக்கிறோம், அற்புதத்தை விசுவாசிக்கிறது கிடையாது. விசுவாசியாமல் தேவ சமூகத்தை எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. சில உடைந்த பாத்திரங்கள் ஒட்ட வேணும்னு ஜெபிக்கிறீங்களா? அது ஒட்டுன்னு விசுவாசிங்க, அது ஒட்டும். ஒட்டாதுன்னு விசுவாசத்துல நீங்க ஒட்டணும்னு ஜெபிச்சா எப்படி ஜெபம் கேட்கப்படும்? புரியுதா என் வார்த்தை உங்களுக்கு? உங்க விசுவாசமோ அது ஒட்டாது, ஆனா உங்க ஜெபமோ அது ஒட்டணும். இது எப்படி தேவ சமூகத்துல எட்டும்? உன் புத்தியோ இறைச்சி பாத்திரத்துல இருக்கு, ஆனா உன்னுடையதான வார்த்தையோ விடுதலை ஆகணும்னு இருக்கு. எப்படி கர்த்தர் ஜெபத்தை கேட்பாரு?
அப்ப என் சிந்தையும் என் விசுவாசமும் அது ஒன்றாய் மாறும் பொழுது என் ஜெபம் பரலோகத்தில் எட்டும். அன்றைக்கு பரலோகம் எனக்கு திறக்கப்படும். அன்றைக்கு கர்த்தனுக்கு பதில் கொடுப்பார். இப்ப எதுக்கு முன்ன கூட்டியே மோசையை அனுப்பி ஆயத்தப்படுத்த சொன்னாரு? வார்த்தைக்கு கீழ்ப்படியே இவங்களை முதல்ல என்ன பண்ணு, வழி நடத்து. ஏன்னா அவங்க சிந்தை எப்படிப்பட்டதா இருக்கு, அவங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு, அசுத்தமா இருக்கு. அவங்க இருதயம் எப்படி இருக்கு, தேவ மனுஷன் வார்த்தையை கேட்கவே கூடாதுன்னு இருக்கு. யார் இருதயம்னு தெரியல, பாஸ்டருடைய வார்த்தையை கேட்கவே கூடாதுன்னு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவர் என்ன சொல்றது, அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. இருதயத்தை மாத்துங்க, உங்க ஜெபத்துக்கான பதில கர்த்தர் இன்னைக்கு ராத்திரியே கொடுத்தாலும் கொடுப்பாரு. அவருக்கு என்ன, துடிப்பா பேசிக்கிட்டு தான் இருப்பாரு படப்பட படப்படன்னு. அதெல்லாம் செயல்படுத்த முடியுமா? செயல்படுத்தணும்னு தான் பேசுறாரு. முடியுமான்னு இல்ல, முடியணும்னு தான் பேசுறது. அப்ப உங்க இருதயத்தை மாத்துங்க. இவர்தான் ஊழியக்காரு, இதுதான் வார்த்தை, இவர்தான் தேவ மனுஷன். வார்த்தை மாறுதுன்னா வாழ்க்கை மாறும், விடுதலை மாறும், செங்கடல் பிளக்கும், கானான் திறக்கப்படும், பரலோகத்தின் பலகணிகளை திறந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பாரு. இது எனக்காக சொல்ல, பொதுவான ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன். பொதுவா தேவ மனிதனை மதிங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனை பிரதானமா பாருங்க, மற்றவங்க அந்த பக்கம். அப்ப யார கர்த்தர் அற்பமா நினைச்சாரோ அவரையத்தான் நடத்த வச்சார். நேற்றைய தினத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை அழகா கொடுத்தார் எனக்கு. நீ எங்க மூழ்கினாயோ, உன் சாட்சி எங்க மூழ்கடிக்கப்பட்டுச்சோ, உன்னுடையதான விசுவாசம் எங்க மூழ்கடிக்கப்பட்டுச்சோ, உன்னுடையதான வீரம் எங்க மூழ்கடிக்கப்பட்டுச்சோ, உன்னுடையதான துடிப்பான ரத்த ஓட்டம் எங்க மூழ்கடிக்கப்பட்டுச்சோ, அதே இடத்துல நான் மறுபடியும் என்ன பண்றேன், ரைஸ் அப், மேல எழுப்பி கொண்டு வரேன். எப்படி ஒரு இரும்பு அது பயனுள்ளது, கோடாரியானது பயனுள்ளது. கோடாரி எதுக்கு பயன்படுத்தப்படும்? மரம் வெட்ட. மரத்தை வெட்டினா மரத்தை வச்சு என்ன பண்ணலாம், வீடு கட்டலாம், மேஜை செய்யலாம், கட்டில் செய்யலாம், நாற்காலி செய்யலாம், எல்லாம் செய்யலாம். மூலதனம் எது? கோடாரி. கோடாரியை கொண்டு மரத்தை வெட்டினாதான் அப்புறம் அந்த மரத்தை கொண்டு பல காரியம் செய்ய முடியும். இப்ப இந்த கோடாரி எங்க கிடக்குது? மோசே என்கிற கோடாரி இப்ப எங்க இருக்கு? 40 வருஷமா வனாந்தத்துல இருக்கு. மோசே என்கிற கோடாரி எங்க இருக்கு? 40 வருஷமா ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கு. மோசே என்கிற கோடாரி எங்க இருக்கு? விடுதலையை விட்டு, எகிப்து தேசத்தை விட்டு எங்கேயோ ஒரு வனாந்தரத்துல ஒரு முச்சடி கீழே ஒரு ஓரேப்புல உட்கார்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப அந்த அந்த மூழ்கின கோடாரிய கர்த்தர் மறுபடியும் என்ன பண்றாரு? வெளியே கொண்டு வந்து இப்ப வெட்டு. நீனு எப்ப வெட்டு? இப்ப வெட்டு. அந்த மரம் பிரயோஜனம் உள்ளதா மாதான்னு மட்டும் பாரு. சில மூழ்கி போன காரியங்கள் வெளியில வரணும் அப்படின்னா, சில மூழ்கி போன காரியங்கள் வெளியில வந்தாதான் என்னுடைய குடும்பம் கட்டப்படும். அந்த மரம் வெட்டப்பட்டாதான் குடும்பம் கட்டப்படணும்னா அந்த மரத்தை வெட்டத்தக்கதான பலனை மூழ்கி போட வச்சா அதுல இருந்து வெளியில வரணும். இப்ப மோசையை கர்த்தர் வெளியில கொண்டு வராரு. மோசையை கர்த்தர் மதிக்க வைக்கிறாரு. மோசைக்கு ஏற்ற மரியாதையை கொடுக்கிறாரு. மோசைக்கு ஏற்றதான கனத்தை கொடுக்கிறாரு. மோசை எகிப்தை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. எருசலேம் ஸ்தோத்திரம் கானான் தேசத்துல என்ன பண்றாரு? கட்ட ஆரம்பிக்கிறார். இங்கு வெட்டுனா அங்க கட்டப்படும். நீ ஜெபத்துல எதையெல்லாம் வெற்றியோ அதெல்லாம் உன் குடும்பம் கட்டப்படுறதுக்காக மாறும். நீ ஜெபத்துல எதையெல்லாம் வெற்றியோ அது சபை கட்டப்படுவதற்காக மாறும். நீ ஜெபத்துல எதையெல்லாம் வெற்றியோ அது தேசம் கட்டப்படுவதற்காக மாறும். நீ மூழ்கி போன மனுஷனா இருக்காம நீ எழும்பி வர ஆயத்தப்படுவனா உன்னை கொண்டு கர்த்தர் வெட்டுகிற இடங்கள் பயங்கரமா இருக்கும். வெட்டுகிற இடங்கள் பயங்கரமா இருக்கும். வெட்டிக்கிட்டே இருப்பாரு, நீ கட்டிக்கிட்டே இருக்கலாம். அல்லேலூயா. அதற்கு ஒரே ஒரு ஆயத்தம் தான் வேணும், கூர்மை. அல்லேலூயா. அதற்கு என்ன வேணும்? கூர்மை. மூழ்கி போனவன் வெளியில வரணும். ஸ்தோத்திரம். 40 வருஷமா மூழ்கி போனது எப்படிங்க கூர்மையா இருக்கும்? 40 வருஷமா மூழ்கி போன கோடாரி எப்படி கூர்மையா இருக்கும்? நம்ம வீட்டில் 2 மாசமா யூஸ் பண்ணாத கத்தியே என்ன பண்ண மாட்டேங்குது? தக்காளியை வெட்ட மாட்டேங்குது. கோடாரி எப்படி மரத்தை வெட்டும்? 40 வருஷம் மூழ்கி போடுச்சு. சில ஜெபங்கள் மூழ்கி போச்சு. சில ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பேர் மூழ்கி போயிட்டீங்க. நீங்க மறுபடியும் உங்களை பட்டத்திட்டுங்க, மறுபடியும் கூர்மையாக்குங்க. குதிரை எத்தனை நாளுக்கு? 21:31 நீதிமொழிகள் 21:31. குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக ஜெயமோ வரும். நீ பட்ட தீட்டு, அவர் என்ன பண்ணுவாரு? வெட்டுவாரு, நீ கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். நான் கீழ்ப்படிஞ்சேன் அப்படின்னா என்னைய கொண்டு அநேக காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? கட்டுவார். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வார்த்தையை கேட்கணும். கனவீனப்படுத்தினாங்களா, கனத்தை கர்த்தர் கொடுப்பாரு. உங்களை தூக்கி எறிஞ்சாங்களா, அன்றைக்கு நீ பயனுள்ளவனா இருந்த, அந்த கோடாரி பயனுள்ள கோடாரியா இருந்துச்சு, அநேக மரத்தை வெட்டுச்சு, ஒரு நாள் மூழ்கிருச்சு. எப்படி அந்த மூழ்கி போன அந்த கோடாரி அந்த உரிமையாளன் விட்டுட்டு போவான்? ஏன்னா அது இத்தனை நாள் எனக்கு பயனுள்ளதா இருந்துச்சு. மற்றவன் வேணா விட்டுட்டு போலாம், ஆனா கர்த்தர் விட்டுட்டு போக மாட்டார். நான் எவ்வளவாய் கர்த்தருக்கு பயன்படுத்தப்பட்டு இன்றைக்கு பயன்படாமல் தூக்கி எறியப்பட்டு இருக்கிறேனோ, மூழ்கி இருக்கிறேனோ, அதை நினைத்து ஒரு நாள் வருத்தப்பட வேண்டாம். நான் கர்த்தருக்காக மட்டும் பயன்பட்டு கொண்டிருந்தேன்னா என்னை மீண்டும் கரத்தில் எடுத்து என்னை கூர்மையாக்கி என்னை மீண்டும் கூர்மையும் புத்தி கூர்மையுள்ள இயந்திரமாய் மாற்றி என்னை பயனுள்ளதாக மாற்றுவதற்கு என் தேவன் போதுமானவராக இருக்கிறாரு. அதுதான் ஏசாயா சொல்லுவாரு, நீ புதிதும் கூர்மையுமான இயந்திரமாய் மாற்றி உன்னை போர்க்களத்துக்கு என்ன பண்ணுவேன், போரடிக்கும்படி அனுப்புவேன். நீ களஞ்சியத்துல தானியத்தை என்ன பண்ணுவ, சேர்த்து கொண்டே வருவாய். உரிமையாகணும். மூழ்கி போயிட்டா முடிஞ்சிருச்சா? இல்ல, வெளியே வர வாய்ப்பு இருக்குல்ல, வரலாம்ல. யாருக்காவது புரியுதா? மூழ்கி போயிட்டா மூழ்கி போகணும் அவசியமா என்ன? வெளியே வரலாமே, வாய்ப்பு இருக்குல்ல. ஜபத்தை நிறுத்திடுதானா அதோட திரும்ப தொடரலாமே. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முறை விழுந்துட்டா அப்படியே அது மூழ்கி போக விடக்கூடாது, திரும்ப எழும்பி வரலாமே. ஒரு முறை பாவம் செஞ்சுட்டா ஐயோ இதுக்கப்புறம் நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியாது, நான் பாவின்னு சொல்லி மூழ்காதபடிக்கு மீண்டும் எழும்பி வரலாமே, மீண்டும் கூர்மையாக்கப்பட விட்டு கொடுக்கலாமே. ஒரு முறை ஸ்தோத்திரம், நான் தேவனுக்கு விரோதமா பாவம் செஞ்சது உண்மைதான், மறுபடியும் அப்படிப்பட்ட தவறை செய்யாதபடிக்கு நான் எழும்பி வர என்னை விட்டு கொடுக்கலாமே. எழும்பி வருவதற்கு ஆயத்தம் இருந்தா கூர்மையாக்கி பயன்படுத்த என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பார்வையில எந்த கோடாரியும் மூழ்கி போனதான சரித்திரமே இல்லை. உலகத்துல வேணா இரும்பு மூழ்கி போகும், ஆனா என் தேவனுக்கு இரும்பும் மிதக்கும், இரும்பும் மிதக்கும். உலகம்தான் சொல்லும் நீ எழும்ப மாட்டேன்னு, தேவன் சொல்லுவாரு நான் மிதக்க வைக்கிறேன்னு. எவ்வளவு கடினமான மனுஷனா இருந்தாலும் ஒரு படகை போல கர்த்தர் மிதக்க வைப்பார். எவ்வளவு கடினமான மனுஷனாவனா இருந்துட்டு போட்டோம், நீங்க ஜெபியுங்க. இந்த வார்த்தை யாருக்குன்னு தெரியல. அந்த இருதயம் எவ்வளவு கடினமான இருதயம், எவ்வளவு ஸ்தோத்திரம் கடினமான இருதயமா இருந்தாலும் அது வெளியில வராது, அது ஸ்தோத்திரம் மாறாது, அது திருந்தாது. இப்படி சொல்றதை விட அது வெளியில வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அந்த கோடாரியின் உரிமையாளருக்கு தெரியும், இந்த கோடாரி இரும்புல செஞ்சது, தண்ணிக்குள்ள போச்சுனாக்க கண்டுபிடிக்க முடியாது, இரும்பு கனம் உள்ளது, அது ஆழத்தை பார்த்து விடுன்னு சொல்லி அந்த உரிமையாளனுக்கு தெரியும். ஆனாலும் அவன் தீர்க்கதரிசிட்ட போய் கேட்டான். அதான் விஷயம். ஆனாலும் அவன் தீர்க்கதரிசிட்ட போய் கேட்டான். சிலருடைய வாழ்க்கையில மூழ்கி போயிட்டு எந்திரிக்கவே மாட்டான்னு நினைச்சீங்கல்ல, ஜெபம் பண்ணுங்க. அது எவ்வளவு எவ்வளவு பெரிய பாரமுள்ள இரும்பா இருந்தாலும் சரி, அது கண்டுபிடிக்க முடியாத ஆழத்துல போய் கடந்தாலும் சரி, மிதக்க வைக்க கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையை பிடிச்சுக்கங்க. வார்த்தை யாருக்குன்னு தெரியல. மிதக்க வைக்க கர்த்தர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். மூழ்கின வாழ்க்கை மூழ்கி விட்டதே, மூழ்கின புருஷன் மூழ்கிட்டான், மூழ்கின பிள்ளை மூழ்கிட்டான்னு சொல்லி வருத்தப்படாதபடிக்கு மூழ்கினவனை உன் ஜெபத்தால் மிதக்க வைக்க உன்னால் முடியும் என்றால் பயன்படுத்த என் தேவனால் முடியும். இது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. மிதக்க வைக்க கர்த்தர் போதுமானவர். ஆயத்தப்படுவோம், அநேகர் ஆயத்தப்படுத்துவோம். வார்த்தைகள் இன்னும் இருக்கு, நேரங்கள் இல்லாதபடியினால் நான் வார்த்தையை முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் எதுக்கு ஆயத்தப்படணும்? எதுக்கு கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார்? என்னை கட்டுவதற்கு, என்னை பயன்படுத்துவதற்கு, மூழ்கி போன என் வாழ்க்கையில மறுபடியும் ஒரு திருப்பத்தை கொண்டு வருவதற்கு, அற்பமா நினைச்சவன கனப்படுத்துவதற்கு. ஸ்தோத்திரம். என் தலைமுறையை அழிக்க நினைச்ச சத்துருவை அவன் தலைமுறை இல்லாமல் அழிப்பதற்கு, சில இடுக்கமான வாசல நடப்பதற்கு என்னை ஆயத்தப்படுத்தினார். தேவ திட்டம் பார்ப்பதற்கு அற்பமா இருக்கும், ஆனா அது செயல்பாட்டில் பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவசமூகத்தில் ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் தேவசமூகத்தில் விட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பரிசுத்த ஆவியானவரே, நல்ல பரிசுத்த ஆவியானவரே, நல்ல பரிசுத்த ஆவியானவரே, நல்ல பரிசுத்த ஆவியானவரே, நல்ல பரிசுத்த ஆவியானவரே. ஓ ரிபாலா ஷகதக ரபட ஹதரபட ஹதர நமனா ரிபல ஹத ரபதகர நமனா ரிகதகர நமனா ஷேகதர ஹந்துரோனோ. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். 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 சில மூழ்கின குடும்பங்களுக்காக, சில மூழ்கின மனிதனுக்காக, சில மூழ்கி போன ஆசீர்வாதத்துக்காக, சில மூழ்கி போன ஜப வாழ்க்கைக்காக, சில மூழ்கி போன ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இதிலேயே உணர்த்தப்படுகிறேன், இதிலேயே சுத்தம் நடத்தப்பட விரும்புகிறேன். தேவ சமூகத்தில் எந்தெந்த காரியம் மூழ்கிச்சோ, எந்தெந்த காரியம் மூழ்குச்சோ தேவ சமூகத்தில் கேளுங்க. ரெண்டாவது, எந்தெந்த காரியங்கள் உங்கள் சந்ததிகளை பாதிக்கும்படியா இருக்குதோ, எந்தெந்த காரியங்கள் உங்கள் எதிர்கால தலைமுறைகளை பாதிக்கும்படி இருக்குதோ, எல்லாத்தையும் நீங்கள் தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தை நினைவு கூர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவரே, எப்பொழுது எனக்கு விடுதலை வரும் ஆண்டவரே? நீ இருக்கிறவராகவே இருக்கிறீர் அல்லவா? இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினீர் அல்லவா? ஆண்டவரே, இன்றைக்கு மூழ்கின காரியங்கள் உண்டுப்பா. ஆண்டு அற்பமா நினைக்கிற மனிதர்கள் உண்டு ஆண்டவரே. வேண்டாம் என்று தூக்கி எறிகிற மனிதர்கள் உண்டு ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை மீண்டுமாய் வெளிக்கொண்டு வாங்கப்பா. என்னை மீண்டுமாய் வெளிக்கொண்டு வாங்கப்பா. நான் ஒரு நாள் அநேகருக்கு பயன்பட்டு கொண்டிருந்தேனே. என்னை கொண்டு அநேக மரங்களை வெட்டி வீடுகளை கட்டியது உண்டு. என்னை கொண்டு அநேக பொருட்களை உருவாக்கியது உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே, நான் தூக்கி எறியப்பட்டவனா இருக்கிறேன். நான் மூழ்கி போனவனா இருக்கிறேன். என்னை வெளியில கொண்டு வாங்கப்பா. என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா. ஆய்களை திறந்து ஜெபிக்கலாமா? எந்தெந்த குடும்பம் எதுக்கெல்லாம் மூழ்கி போயிருக்கோ நீங்கள் ஜெபியுங்க. உங்களுக்காக தான் ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபியுங்க. நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஜெபிக்க வேண்டாம். உங்களுக்காக ஜெபியுங்க. உங்கள் வாழ்க்கையில் எது மூழ்கி இருக்குது, எது உங்கள் வாழ்க்கையில் கனவீனம் பண்ணப்பட்டிருக்கு, எது உங்கள் வாழ்க்கையில் உங்களை பின்தொடரக்கூடியதாக இருக்குது, அது எதெல்லாம் பாதிக்கக்கூடியதாக இருக்குது, தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், அறிக்கை பண்ணுங்க. ஓ ரிபாலா ஷகதகரணமானா அபடகத ரிபாலா ஷகதகரண. தயவு செஞ்சு அமைதியா இருக்காதீங்க. வாயை திறந்து தயவா ஜெபியுங்க. புலம்புறதுக்கு வாயை திறக்கிறீங்கல்ல, ஜெபிக்கிறதுக்கு திறங்க. சும்மா புலம்புறீங்கல்ல, இப்ப ஜெபிக்க சொல்றேன், ஜெபியுங்க. புலம்புறதுனால ஒன்றும் நடக்க போறதில்ல. ஜெபிக்கிறதுனால தான் ஜெயம் உண்டாகும். ஆயத்தமானாதான் ஜெயம் உண்டாகும். தேவ சமூகத்துல ஜெபியுங்க. ஓ ரிபாலா ஷகதக ரணமானா அபடகத ரண ரிகதக ரணமானா ஷகதக ரபாபா பாபா. ஓ பரிசுத்த ஆவியானவரே, ரேகாலா ஹதரா பாபா ரகடகர நமனா ரேதூரோ நதர நமனா ரகதரா பாபா ரிஷாலா ஹந்தரா பதகர நமனா ஓராபாலா ஷகதகர நமனா ரிகதகர நமனா ஷகதகர பாபா. எவ்வளவு கடினமான மனுஷனா இருக்கட்டும், எவ்வளவு கடினமுள்ள மனுஷனாவனா இருக்கட்டும், இரும்பை போல மிக பாரம் உள்ளவங்களா கூட இருக்கட்டும், ஜெபியுங்க. மிதக்க வைக்க கர்த்தர் போதுமானவர். இடம் தெரியாத ஆழத்திற்கு போயிருந்தாலும் வெளியே கொண்டு வர கர்த்தர் போதுமானவர். விழுந்த இடம் தெரியும், ஆனால் அது புதஞ்ச இடம் எனக்கு தெரியாது. இங்கே விழுந்தது எனக்கு தெரியும், ஆனால் அது எவ்வளவு ஆழத்தில் போயிருக்கு எனக்கு தெரியாது. எவ்வளவு ஆழத்தில் போனாலும் விழுந்த இடத்துல இருந்து ஜெபியுங்க. அது எவ்வளவு ஆழத்தில் இருந்தாலும் வெளியே கர்த்தர் கொண்டு வருவார். உன் வாழ்க்கையை உனக்கே கர்த்தர் கொடுப்பாரு. எந்த வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டு நீ 40 வருஷத்துக்கு முன்பாக நீ வந்து நின்று ரட்சிப்பு கொடுக்க விரும்பி நீ தூக்கி எறியப்பட்டு மூழ்கடிக்கப்பட்டு கனவீனப்படுத்தப்பட்டு அவமதிக்கப்பட்டு நீ தூக்கி எறியப்பட்டியோ, அதே இடத்துக்கு அகைன் மீண்டும் 40 வருடத்துக்கு பின்பாக கர்த்தர் கொண்டு வருவார்னா, உன்னைய வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தருக்கு எம்மாத்திரம் மோசையை கர்த்தர் கொண்டு வர முடியும்னு தெரிஞ்சா, கூர்மையற்றவனாய் வேண்டாம் என்று சொல்லி ஓரேப்புல 40 வருஷம் ஒளிந்து கடந்தவனை கர்த்தர் மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு வருவார்னா, என்னைய ஏன் கொண்டு வர மாட்டாரு? என்னை ஏன் பயன்படுத்த மாட்டாரு? என்னையே அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமா மாற்ற மாட்டாரு? ஓரகதகர நமன ரிகதகர பதகர நமன. உமது கரத்துல வைக்கிறோம்ப்பா.
ஒரே ஒரு வார்த்தை ஜெபத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். நீ இழந்து உனக்கு எது ஆசீர்வாதத்தை கொடுத்துச்சோ, கவனியுங்க, உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை எது ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டே இருந்ததோ, எது உங்களுக்கு நன்மை கொடுத்து கொண்டிருந்ததோ, எது உங்க பிழைப்புக்கு அடித்தளமா இருந்ததோ, அது தொலைஞ்சு போச்சு தானே. அதுதானே இன்னைக்கு மூழ்கி இருக்கு. அந்த கோடாரியை கொண்டுதானே அவன் பிழைப்பு, அந்த கோடாரியை கொண்டுதானே அவன் எதிர்காலம், அந்த கோடாரியை கொண்டுதானே அவன் குடும்பம் பிழைக்கும். அந்த கோடாரியை இரவலா தானே வாங்கிட்டு வந்தான். அந்த கோடாரி இருந்தால் தானே அவன் ஜீவனம் பண்ண முடியும். இன்னைக்கு என் ஜீவனத்துக்கே எதிரான சில காரியங்கள் மூழ்கி இருக்குன்னா, நான் வாழ முடியாத அளவுக்கு சத்துரு என் வாழ்க்கையின் சில ஓட்டத்தின் பாதைகளை மூழ்கடிக்க வைத்திருக்கிறான் என்றால், மீண்டும் அதை எழுப்பி கொண்டு வர என் தேவன் போதுமானவர். ஜெபியுங்க. நான் மீண்டும் ஓடணும் ஆண்டவரே. நான் இரவலா வாங்கிட்டு வந்தது மூழ்கிருச்சு. இந்த கோடாரி தான் என் குடும்பத்தை போஷிக்க போகுது, இந்த கோடாரி தான் சபையை கட்ட போகுது, இந்த கோடாரி தான் தேசத்தை அசைக்க போகுதுன்னு நினைச்சேனே, ஆனா அது மூழ்கிருச்சே. நான் என்ன செய்வேன்? ஜெபியுங்க, ஜெபியுங்க. மூழ்கி போன ஆழத்திலிருந்து கர்த்தர் மிதக்க வைப்பார், கர்த்தர் மிதக்க வைப்பார். இருக்கிறேன் என்று வாக்கு தத்தம் பண்ணினவர் மிதக்க வைப்பார். இருக்கிறேன் என்று சொன்னவர் கனப்படுத்துவார். இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களை மீண்டும் உயர்த்துவார். இருக்கிறேன் என்று சொன்னவர் மீண்டும் உங்கள் வார்த்தைக்கு ஜனங்களை கீழ்ப்படிய வைப்பார். இருக்கிறேன் என்று சொன்னவர்கள் உங்கள் தலைமுறைகளை அழிக்க நினைக்கிற சத்துருக்களை நிர்மூலமாக்கி உங்களை நடத்துவார். இருக்கிறேன் என்று சொன்னவர் உங்களை நடத்துகிற பாதையில் ஆபத்து இல்லை. உங்களை நடத்துகிற பாதையில் ஆபத்து இல்லை. நீங்க நடத்து போகிற பாதையில மூழ்கி போவது இல்லை. அது வெட்டாந்தரையாய் மாறும். அதில் உன் கால் தடம் பதியும். நீ சரித்திரம் படைக்க செங்கடல் மத்தியில் நடந்தது போல இன்றைக்கும் சில சரித்திரங்கள் காண என் காலடிகளை சில நிலத்துல கர்த்தர் பட வைப்பார், நடக்க வைப்பார், விடுதலையை கொடுப்பார். விசுவாசத்தோடு ஜெபியுங்க. விடுதலை நிச்சயமாய் கர்த்தர் கொடுப்பார். உங்க வாழ்க்கையில எத்தனை வந்தாலும் நடத்த என் தேவன் போதுமானவர். அல்லேலூயா.